இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போட்டுருக்கோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, வணக்கம் நண்பர்களே. வணக்கம் வணக்கம். எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. I am coming. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீனும் சாவலியா? நிறைய விஷயம் நடந்திருக்கு போல, எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி போன பஜ்ஜி வீடியோ போட்டான்ல, தயவு செஞ்சு அந்த மாதிரி பஜ்ஜை மட்டும் யாரும் சாப்பிட்றாதீங்க. கடையில இருந்தா கூட போயிட்டு சாப்பிட்றாதீங்க. உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டா. நானும் எவ்வளவு ஃபுட்டு செஞ்சிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், என்னென்னமோ பண்ணிருக்கேன். வீடியோல கூட பாவக்காய் ஜூஸ் என்னென்னமோ பண்ணிருக்கேன். கூட மோசமா இருக்கா? பிறகு கலக்கிருச்சு நினைக்கிறேன். அண்ணா கேமராமேன் பாத்ரூம்லயே தான் உட்கார்ந்து இருந்தேன். சொன்னல கலக்கிருக்கோம். என்னாச்சு? முடியல. ஒன்னு ரெண்டு பிச்சா தின்னாரு அவரு. போயிட்டே இருந்தேன், வருது போறேன், மறுபடியும் வருது போறேன். அதே மாதிரி முடியல தலைவரே. இத்தனை வருஷம் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே கிடையாதுடா. வெறுத்துரு பயம் வந்துரும். வீட்டுல இருந்தா பிரச்சனை இல்ல, எங்கேயோ வெளியில ஆபீஸ் ஸ்கூலு அங்கெல்லாம் மாட்டோம். ஐயோ செஞ்சு சாப்பிட்றாதீங்க. உங்களோட பாடி கண்டிஷனுக்கு அது ஏத்துக்கலாம், செட் ஆகலாம். ஆனா எனக்கு என்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை ஒல்லியா மாதிரி தெரியுறாரு. வடக்கடைங்க எப்படி இதை சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கானுங்க, கடமாடிட்டு இருக்கானுங்க. தெரியல எப்படின்னு அவங்க சாப்பிட்டு பழகிட்டாங்க. கொஞ்சமா சாப்பிட்டுப்பாங்க. அவனுங்க எப்படி இதை தாண்டி நிறைய சாப்பிட்டு இருக்கானுங்க. ஃபுட்டுனா நிறைய இருக்கு, எப்படி அவனுங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இதுக்கே அப்படின்னா இப்ப சைனீஸ் அந்த இதெல்லாம் சாப்பிட்டா என்ன வருது? உண்மையாவே அவனுங்க வேற லெவல் தான்டா. ஐயோ உங்களால முடியாதா? ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம் தான், ஆனா கீழே போனனாலதான் மேல போனாலும் ஊர் பேசுறான்னா வம்சம் நாரி இருப்பா. ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு மீம்ஸ் ரியாக்ஷன். நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லீடர் படத்தோட ட்ரைலர். என் தலைவன்டா, என் தலைவன்டா. உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னது? தலைவன் தலைவன் சொல்லி எல்லாரையும் முடிச்சு விட்டார்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனா நான் பார்க்கல. நான் லைவா ரியாக்ட் பண்ணணும்ங்கிறதுக்காகவே நான் அதை பார்க்காம வச்சிருக்கேன். போயிட்டு இருக்கு. இது உடனே பார்க்க வேணா, கொஞ்சம் டைம் எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு பார்க்க போறோம். உள்ள நடந்து வருவார்ல. ஆமா. பார்க்கலாம்டா என் தலைவன் என்ன பண்ணியிருக்கான், சம்பவம் என்னன்னு. நிறைய பேர் ஏதோ பயங்கரமா இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தலைவனோட தரிசனம்டா. டேய், கிளம்புன 9 வண்டி எங்கடா போச்சு? அண்ணா எல்லா ஏரியாவிலயும் ஆளுங்க இறங்கி தேடிட்டு ஏதுக்கே வா. அண்ணனுக்கு தெரியறதுக்குள்ள கண்டுபிடிங்கடா. அண்ணா பூரா வண்டி இங்கே தானே இருக்கு, எவன் பண்ணதுன்னு தெரியலண்ணே, போய் பாக்குறேண்ணே. எனக்கு வந்து துரை செந்தில்குமார் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஆமா, அவர் நல்லா தான் இருப்பார். அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியா இருந்தாலும் ஒரு தரமான சம்பவமா தான் இருக்கும். கண்டிப்பா பாக்குற அளவுக்கு நல்லா தான் இருக்கும். போன அந்த லெஜெண்டோட நல்லா இருக்கு. நம்ம வண்டியை தொட்டுக்கான். போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா இல்ல கேங்ஸ்டரா? லெஜெண்ட் கதையே நல்லா தான் இருந்துச்சு. அது நடிக்க ஃபர்ஸ்ட் படம்னால அப்படி ஆயிடுச்சு. என்னடா இது தெரி படம் மாதிரியா? அப்பா சென்டிமெண்டா? இப்ப நான் சயின்டிஸ்ட் இல்லடா. அப்பாடா. அதை எதுக்கு கொண்டு வர? அதான் ஓட்ட முடியும். இவரு நக்கல் அடிக்கிறாரா சீரியஸா இது பண்ற? முடிஞ்சிச்சுடா. யாரை வேணாலும் நம்புங்க, இந்த எம்டிஆர் சொல்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும்
இந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. படம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன பண்றது. ஃபுட்பால் அடிக்காதீங்க. இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த மேக்கிங்கா பார்க்கும்போது நல்லா இருக்கு. என் தலைவனை தியேட்டர்ல பார்த்தா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. ட்ரெய்லருக்கே எப்படினா படம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி ப்ரோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அப்படினா இப்படி கிழிச்சிரோம் ப்ரோ. வெறித்தனம்டா. உண்மையாவே வெறித்தனமா தானே இருக்கு ஃபைட்டு. நான் இதை அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே. பொய் நான் சொல்ல, உண்மைதான். அப்புறம் எதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிறாரு அப்பப்பா. யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு வெறித்தனமா இருக்கு. நாயகர் தளபதி அந்த மாதிரி சத்தியமா எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கு. உனக்கு அப்படி இருந்துச்சா? உனக்கு நல்லா இருந்துச்சா? இல்ல இல்ல எனக்கு திடீர்னு இவங்க நம்ம என்ன பார்த்து எனக்கு ஏன்னா போறீங்க இஷ்டத்துக்கு வாய் இருந்தா இஷ்டத்துக்கு பேசுவாடா அப்படின்னு நினைச்சிட போறாங்க. உண்மையா எனக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி இருக்கு? அப்படி அந்த மாதிரி கம்பேர் பண்றியா? யோசனையா தான் நல்லா தான். உண்மையாவே எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையா உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சரி ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு போல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா நீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கறத சொல்லுங்க. அது போய் ஏப்ரல் மாசமா சம்பவம் இருக்கு. ஒண்ணு செம்ம சீனிக்குது. ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். பாப்போம் படத்தை பார்த்துட்டு அது வந்து ரிவ்யூவா வருமா இல்ல ரோஸ்டா வருமாங்கிறது படம் பார்த்த பிறகு சொல்லிக்கலாம். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான் இருக்கும். திருப்பி எந்திரிக்கவே முடியாது. நான் வேற நல்லா புகழ்ந்திருக்கேன் வேற. எனக்கு அந்த தங்க நகை மாளிகை அப்புறம் வந்துட்டு இந்த ஜவுளி கடையில ஆஃபர் போட்டா ரோஸ்ட் போட்டா கிடைக்காது. இந்த வருஷம் விளம்பரத்துக்கு எந்த நடிகை? தெரியும். பிரம்மாண்ட சிரிப்பையா ஏதாவது பண்ணி கொடுக்கண்டாச்சு. அந்த 3 பேருக்கு ஏதோ ப்ரொமோஷனுக்கு ஏதோ அமௌண்ட் கொடுக்குறீங்க போல. அந்த 3 பேர் இருக்காங்களே வா பிஸ்மி வா பங்காளி வா அண்ணாத்த அண்ணா ஒரு மாசம் கவர் நல்லபடியா சொல்லுங்க. அப்புறம் பிஸ்மி விஜய்கிட்ட வாங்குற காசுக்கு ஒயாம கூற மாதிரி நமக்கும் நல்லா கூவணும் சரியா? வாய்ஸ் கொடுக்குறாங்களா? உங்களுக்கு ஏதோ அமௌண்ட் தராங்க போல. நமக்கு அது மாதிரி தந்தா நல்லா சொன்னா தந்துவாங்க. வீடியோ உங்களுக்கு மாசா பண்ணி கொடுத்துறேன். ஏதாவது கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்க. கேஷானா வேணாம். பாப்பேன்னு நினைக்கவே இல்ல சார். பொருளா வேணுமா? பிரின்ஸ் ஜுவல்லர்ல நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன். டைமண்ட்னா கோல்டா இருக்கு. அத பாத்துடலாம். நவம்பர் 2009 வணக்கம். சன் தலைப்புச் செய்திகள். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் நேற்று பெரிதும் அதிகரித்து சவரன் 12,104 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆபரண தங்கம் இன்று 12,240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 1,530 ரூபாயாக உள்ளது. வெள்ளி கிராம் 29 ரூபாய் 30 அப்படியே உல்டாவாயிருச்சு. இந்த விலை உயர்வு நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக. ஒரு சவரன் 12,000மா? இப்போ ஒரு கிராமே 14,000. அப்போ அது ஆமா அப்பயும் நம்ம காசு கம்மியா இருந்திருக்கும் வாங்கிறதுக்கு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. எவ்வளவு வருஷம் ஆயிருச்சு? 12,000 ஒரு பவுனு இப்போ 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு. வெள்ளியோட ரேட்டை பாருங்க. வெள்ளி கிராம் 29 ரூபாய் 30 காசாக உள்ளது. இப்போ 300 ரூபாய்க்கு அப்ப அதோட இது இவ்வளவு ஏறுன்னு தெரியல. கோல்ட் ரேட்டை பாக்கும்போது பக்கு பக்குனே இருக்கு. தங்கம் விலை சவரனுக்கு 1,800 வாங்கி வச்சிருந்தாலே முன்னாடியே ஒவ்வொரு நாளும் ரேட் ஏறிட்டு இருக்கும். ரேட் வந்து டிஃபரெண்ட் ஆயிட்டு இருக்கும். போனா காலையில ஒரு ரேட் இருக்கு, மதியம் ஒரு ரேட் இருக்கு, ஈவினிங் ஒரு ரேட் இருக்கு. யாருதான் வாங்குறீங்க? போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு காலைல பிளான் பண்ணி மதியம் போனா மதியம் ஒரு ரேட் சொல்றாங்க. வீட்ல இருந்து கிளம்பி கடைக்கு போற கேப்ல ஏறி இருக்குடா. என்னடா இது போச்சு? இப்போ இதுல கடையிலே வச்சிடுறாங்க ரேட் இப்ப ஏறுது என்ன. இதுக்கப்புறம் ரேட் அதிகமா தான் போகாதீங்க. அப்பதான் கம்மியா வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினா அடுத்த நாளே ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு.
வாட்ரா டேய் வாட் அதுவும் 100 ரூபாய் 200 குறைஞ்சா கூட பரவாயில்ல. 1000 ரூபாய் குறையுது, 1500 குறையுது. ஏய் ஏன்டா ஏன்னா இவ்வளவு நாளா ஏறிக்கிட்டு இருந்துச்சு. போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு போல. அட போங்கடா. வாங்குனீங்க ஏன் எப்பவுமே இந்த கோல்டு வாங்குறதுல மட்டும் தப்பான டிசிஷன் எடுத்துட்டே இருப்பேன். என்னடா என் ராசி இது கரெக்டா வாங்கிட்டு வந்தோன்னே கம்மியா இருக்கும். கல்யாணமா நோவா சொன்னல சில பேரோட ஜாதகம் அவ்வளவுதான். வெரி பேட். இன்னைக்கு நான் அவருக்கு ஆயிடுச்சுன்னு 11,000 யாருக்கு தெரியும்? நான் வாங்காம விட்டா அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ புலம்பாதீங்க போங்க. திருப்பியில போய் இந்த ஹாஸ்பிட்டலே விட்டுருங்க. நானும் இப்ப குறையும் அப்ப குறையும் குறைஞ்சிரும்டா. ஏன்னா ஏறிக்கிட்டு தானே இருக்கு. குறையறப்ப வாங்கிக்கலாம். ஏன்னா அப்ப யாருமே அவ்வளவு வாங்க மாட்டாங்க. ரொம்ப rare. வாங்கிக்கலாம்னு அப்படியே விட்டு இப்பெல்லாம் விட்டு சும்மா விட்டுட்டோம். அது ஒரு ஒரு பெருசா ஃபங்க்ஷன் வந்தாலே வாங்கிடுறாங்க. பெருசா எடுத்துக்கலாம். இப்ப யாராவது அந்த அளவுக்கு இது பண்ண- இன்னைக்கு வாங்கணும்னு நினைச்சா கூட நாளைக்கு குறையும். இப்போ வரைக்கும் நான் குறையுங்கிற நம்பிக்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்கு குறையுதுன்னு பாக்கலாம். நம்ம பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இப்ப இந்த நியூஸ் பாக்குற மாதிரி கிராம் 14,000ங்கிறது அவ்வளவு கம்மியா இருக்கா அப்படின்னு நினைச்சிருக்க மாதிரி ஆயிடுனா வாய்ப்பு அதுக்கு இருக்கு. சீட்டு மாதிரி போட்டுருங்க. மாசம் மாசம் அது ஏறுதோ ஏறலையோ மாசம் மாசம் ஒரு 5,000 10,000 கட்டிட்டே வந்துருங்க. அதுதான் பண்ணணும். மாசம் ஏறட்டும் 10,000 என்ன கருமோனா ஆகட்டும். நாம வந்துட்டு எப்பவுமே மாசம் மாசம் ஒரு 5,000 10,000 போட்டுட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு கவலையா இருக்காது. சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? முடியாது. அதை மட்டும் பண்ணுங்க. உங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய் 2000 இருந்தா கூட டிஜிட்டல் கோல்டு கோல்டுனா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதுல கூட பார்க்கலாம். ஆனா ரொம்ப குறைஞ்சதுன்னா அந்த டைம்ல கொஞ்சம் பல்கா வாங்கிங்க. அப்படியே டீசெண்டா அப்படியே நார்மலா growth போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிட்டே வந்துருங்க. ஆனா சடனா ஏறும்போது அந்த டைம்ல கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கிட்டே இருங்க. சடனா ஏறிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு டிராப் ஆகும் நினைக்கிறேன். நானே தோத்து கனவுதான் போங்க. நானே தோத்துட்டு தான் இருக்கேன். நான் அட்மிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் இல்லடா இப்ப நிறைய தோல்விகள்லாம் பார்த்து ஒரு இது வந்துருக்குடா. கொத்தல்லிடா எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? Let's be prepared. Jananagan may release only after the election, but we may see title card. அப்படியே சும்மா இருக்கு. தளபதி என்ன பொறுத்தவரைக்கும் படம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அப்படியா? அது வராது. இன்னைக்கு தான் யாரு? கேவின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கேஸ் வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஆமா, சென்சார் ஆமா. படத்தை அனுப்பியிருக்காங்க போல. அது சென்சார் ஆகி முடிஞ்சிரும் போங்க. எத்தனை நாள் ஆகும் தெரியல. அதுல முதல்ல எவ்வளவு கட் பண்றாங்கன்னே தெரியலையே. முக்கியமான இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க போல. அது மட்டும் இல்லாம பாதி படத்தை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணி தூக்கிடுவாங்களா அப்படிங்கிற பயமும் இருக்கு. பார்க்கலாம். இதுல வேற எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் இழுத்துருவாங்க. இதை விட அரசியல் பேசுற படங்கள் கூட ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல என்னடா இருக்கு? அப்படி என்னதானே பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லி தொலைங்கடா மம்முனி பயங்கடா. அப்படி என்னதானே இருக்கு படத்துல? தெரியல, பார்த்தாதான் தெரியும். இந்த பிரச்சனையை அதுக்குள்ள கட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அதெல்லாம் இது ஓப்பனா அரசியல் எதனால இந்த ஓப்பனா படத்துக்கு தெரியுது. இருக்கு எதிர்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். நான் மரியாதை அண்ணனுக்கு. பரோட்டா பிளஸ் கோக். பரோட்டா கோக் கூட சாப்பிட்டா எல்லாமே. இது எப்ப நடந்தது? வேற பார்த்தேன். என்னடா இது? பரோட்டாவா? என்ன கல்றாடா இதெல்லாம்? அண்ணா 2 பரோட்டா. ஓ பரோட்டா. அதெல்லாம் பரோட்டா. பரோட்டா பிளஸ் கோக். பரோட்டா. பரோட்டாவோட கோக்கு ஊத்தி தின்னுவீங்களா? அதுக்கே இப்போ பரோட்டா அப்படின்னா ஏடு புட்ட வேற இப்ப சாப்பிட்டாச்சு. அதுக்குள்ள எல்லாமே ஏடா வருது. அது எப்பறம் கோக்கு கூட பரோட்டா? என்னடா காம்பினேஷன் இது? காம்பினேஷனே கண்ட்ராவியா இருக்கு. சாப்பிடு. வாய் குமட்டிக்கிறது. சாப்பிடு. பரோட்டா சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம். கோக் குடிக்கும். போட்டு பரோட்டா அப்படிங்கறாங்க. இப்படி கப்பா அடிக்குது. இது குடிக்கிறது பதிலே ஒரு பாட்டில் ஃபினாலே வாங்கி குடிச்சுக்கலாம். இந்த குப்பையை குடிக்கிறவா டெஃபினட்டா சப்பையா தான். எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. மமிதா பைஜியை போட்டு அடிக்கிறோமேனு. இப்பதான் இடையில நாளை சொல்லி போட்டு அடிக்கிட்டு இருந்தாங்க. நாளை என்று இன்று இழகாதே நீ இன்று இழகாதே நீ இன்று இழகாதே. அந்த குடும்பம் முடிஞ்சு கொஞ்ச நாளே இந்த குடும்பம் வந்துருச்சு. மமிதா பைஜி செல்லத்தை போட்டு அடிக்கிறீங்களா? பெரிய ஹீரோவா? ஆமாடா.
எல்லா பணம் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான். என்ன இது வருது இப்போ? மாத்தி மாத்தி எடிட் பண்றாரா? ஓ, தப்பா எடிட் பண்ணி போட்டான். எங்க அவரு? எனக்கு என்னமோ மாஸ்டர் படத்தோட இந்த சீன் நல்லா இருக்கு. ஓ, மாஸ்டர் தீம் போட்டிருக்கேன். உண்மைதான்டா. ஓகே. வெறுமனே டெலீட் மட்டும் செய்து விடாதீர்கள். ரீசைக்கிள் பின்னுக்கு சென்று லேப்டாப்பை பாடாக்கி விடுவான். டெலீட் செய்து விட்டு விடுங்கள். ஓ, ராஜசா படம் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. அப்படிதான் சொல்றேன். அது என்ன சொல்ற, நம்ம 24 ஹவர்ஸ் சும்மா இருக்கிறோம், ஒரு 3 ஹவர் வேஸ்ட் பண்ணலாம்ல ஜாலியா, அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். தரமாகுது. எல்லாருமே சொன்னாங்க அந்த படம் ரொம்ப கேவலமா இருக்குன்னு. இன்னும் அந்த படத்தை பார்க்கல. இந்த வீடியோ முடிச்சுட்டு எல்லாம் இந்த இது சலாரு, பாகுபலி அந்த எஃபெக்ட்ல இந்த படம் எதிர்பார்த்தாங்க. ஐயோ பாவம். விஜய் சார் என் கையில துப்பாக்கி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். கேக்கு ஓ, இவன் நம்ம கிட்ட கார் சாவி எதிர்பார்க்கலாம் போல. அந்த யோசிக்கிறது, அவர் கேட்கறது அது அப்படியே இருக்கு. அம்மா பார்த்த பொண்ணு, அப்பா பார்த்த பொண்ணு, அக்கா பார்த்த பொண்ணு நல்லா இருக்கு. நான் பார்த்த பொண்ணு நாமம் போடுது. அடுத்து ரிலேட்டிவ் பார்த்த பொண்ணு. ஓ, முதல்ல குடிச்சா அதுக்கு ராமம்னு பரவாயில்ல. நான் பார்த்த பொண்ணு தான்டா. ரிசீவ்டு 18+ ரீல்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். மச்சான், ராஜ் மலைக்கு போயிட்டு வந்துட்டான்டா. அவன் மாலை போட்டுக்கும் போது சாமி ரீல்ஸா வந்துட்டு இருக்கோம், சாமி பாட்டு, அந்த பக்தி மயமா வந்துட்டு இருக்கோம். ஆனா மலைக்கு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு பாத்துக்கிட்டீங்க பழைய நிலைமை. ஆமா ஆமா, ராஜ் மலைக்கு போயிட்டு வந்துட்டான்டா. இந்த ஒரு 40 நாளுக்கு தான் போல இருக்கு. ஆனா நீங்க அவனை நாளை இல்லாம பார்க்கவே இல்லையே. ஒரு மாசம் அவங்கள பாக்கணுமே. நம்மளையும் நல்லவனா கற்றுக்கலாம். அடுத்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி இருக்கும். இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் தமிழ்ல டப் பண்ணும்போது அதோட டைட்டில்லாம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்ப பார்க்கும்போது காமெடியா இருக்கு. ஸ்பைடர்மேன் 8 கால் 7 மலை. இது வந்து இருக்காது, இது வந்து இவங்களா கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும். இரட்டடி மாவீரன், போதி தர்மன், இந்த இது என்ன கன்றாவி படாது. மெனின் பிளாக் இது வந்துட்டு இதுலயே கொடுத்துட்டாங்க. எதிர்காலத்தை காக்க ஒரு ஆபத்தான பயணம். அதோட அந்த ஸ்லோகன்னா செமையா இருக்குடா. அந்த டேக்லைன் பாதாள உலகம் 4. பாதாள உலகம் செமையா இருக்கும் அந்த படம். பச்சை இன்டர்வல் தனி அவதாரம் எடுத்து வருகிறான். எப்ப அந்த டேக் தேனாடா ஃபிலிம்ஸ் ஆமாண்டா. இங்கதான்டா கலைஞர் டிவில மார்டல் காம்பட் படத்தை தமிழ்ல டேடின்னு எடுத்தாங்க. டேடி படம் டேடி படம் அப்படின்னு. இத நான் பார்த்தது இல்லையே. அக்வாமான எந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இவ்வளவு வந்திருக்குமா? மேல 2 படம் இருக்குல்ல. ஆமாமா, ஒரே சீடில 2 படம் இருக்கும்ல. மிரட்டலடி மாவீரன். இந்த படமாடா கொலை என்ன படம்? கல்லறை உலகம். இதெல்லாம் எங்கேயோ கொண்டு போகுதுடா. அப்போ பார்த்ததுடா சின்ன வயசுல. சீடியை மாத்திக்கிட்டு என்ன படம் அது எடுத்து வந்து பாத்துக்கிட்டு அப்போ உள்ளதுடா அது. ஏதோ வந்துட்டு கால பைரவன், கோஸ்ட் ரைடர். ஆமா, கில்லாடி அர்னால்டா. அப்பனா என்னடா சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. சாலின் சக்கர் தமிழ் நேம் தான் மிரட்டலடி. மிரட்டலடி. இப்போ எல்லாமே ஃபானே வந்துட்டு இருக்கு. அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பேன். இப்ப எப்படின்னா அந்த மாதிரி வருது. இப்ப பார்த்து வர லவ்வர்ஸ் டே வேற வர போகுது. அதுக்காக ஸ்பெஷலா ஒரு மீம் பாருங்க, எல்லாரும் பார்க்கணும். இந்த படமா? பார்த்தேன். இது சினிமா டிக்கெட் போட்டிருந்தாரு. ட்ரோல் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கும். நானும் சப்போர்ட் தான்டா. காதலுக்காக நான் உயிரே கொடுக்கறவன் தான்டா. மச்சான், நான் மெச்சூர் ஆகிட்டேன்டா. ஆல்சோ ஹிம்.
கையை கொடுக்க எடுத்துருவானா? அப்ப கூட அவனுக்கு கொஞ்சோட நம்மளா ஏமாத்த தான் பாக்குறானுங்க. கடைசி வரைக்கும் நீ மெச்சூர் ஆக மாட்டடா. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. வாய்ப்பே இல்லை. நான் வரமாட்டேன், நீயும் வராத. நம்ம கெட்டு சின்ன பின்னமா போறதுதான் நம்ம சொந்தக்காருக்கு வேணாம். அதை எதுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். வா. இந்த மாதிரி நேரத்துல வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? செத்துடலாம். பிசினஸ்காரனா இருந்தாலும் சரி, கோடிக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஏமாத்தணும். மணி டஸ் கம் ஈஸி சார். 2 கையும் 2 காலும் ஒழுங்கா இருந்தாலே காலிங்கிறவ பிழைக்க தெரியாதான். அவட பாடியில் எப்படிப்பட்ட டைலாக் அப்படியே உள்டா போட்டான். 2 கை 2 கால் இல்லாத இப்படி மாத்தி மாத்தி இது பண்ணி விடுறாங்க. பிழைக்க தெரியாத. வாழ்க்கையில அன்பு பாசங்கிறது முக்கியம் இல்லைண்ணே. நம்ம கிட்ட கட்டுக்கிட்டா துட்டு இருந்தா போதும்ண்ணே. வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழலாம். டேய் தம்பி, ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றது இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியோ விட்டுரு, திருப்பி வந்துடாத. நம்மளாம் வரணும்னு எவனும் கேட்கல. உன்னால் முடியாது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ பெருசாக தடி வாங்க போகிற, இன்னும் நீ சாகலையா அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு தான் இங்கே யாருமே இல்லை. செத்துடலாமான் இருக்கிறவன்ட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், அடுத்த நாளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். நம்பிக்கையோடு பேசுகிறது தான் இங்கே பல பேர் சீரழிறதுக்கு காரணமாக இருக்குது. உலகின் தலை சிறந்த சொல் முடியாது. முடிட்டு இருப்போம். இது அவனுங்க ஆட்டம். நம்ம எதிர்த்தாப்புல நின்னோம் நம்மளை சோழியை முடிச்சிருவானுங்க. நீ யாரையும் அடிக்காத கபிலா, செத்துருவ. குத்துன நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாது, ஆனா குத்துனது கத்தியால இல்ல. என்னடா இது? இது சில பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்க. இல்ல புரிஞ்சு செத்தாலும் சொல்லக்கூடாது, ஆனா குத்துனது கத்தியால இல்ல. இந்த மோட்டிவேஷன் தினமும் எனக்குள்ள இருந்ததால தான் 6வது இன்டர்வியூல என்னோட பெஸ்ட் அட்டெம்ப்ட நான் கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். உள்ள நிறைய இருக்குது. வயசு என்ன இருக்கும்? 18 20? இந்த விசா கரைய பார்த்து ஓடுறிய, கடலை பார்த்து ஓடு. இப்பெல்லாம் கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா தோத்துருவாங்க. நல்லவங்க தோக்குற மாதிரியே இருக்கும், ஆனா தோத்துருவாங்க. வச்சுக்கிட்டு மிச்சம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நிம்மதி எப்படியா வரும்? எல்லார் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி தானா? திரும்ப வரமாட்டேன். இந்த காலத்துல இப்படி இருந்தாதான் திரும்ப வரமாட்டேன்டா. இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்றேன், எல்லா வழியும் ரெடி பண்ணுங்க, உங்க உடம்பை போயிடும். ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்னு அந்த பொண்ணை சாவடிக்கிறோன்னு ஆம்பளை இல்ல, அந்த பொண்ணுக்காக சாகுறவன் தான் ஆம்பளை. 2024 மோட்டிவேஷனா அப்படிதான் இருக்கு. சூப்பர். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, வாழு, மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழு, மத்தவங்கள வாழ வச்சுட்டு வாழாது. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப தப்பா இருக்கு. வாழு, மத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு வாழு, மத்தவங்கள வாழ வச்சு வாழாத. இந்த ஒரு நல்ல மோட்டிவேஷனோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சூப்பர். ஏடி எடுத்து வந்திருக்காரு. ஐயோ, ஆனா இவ்வளவு உல்டாவா பண்ணி இதெல்லாம் பாக்குறேன். அந்த இது மட்டும் பாத்துருக்கேன், அந்த சிலம்பாட்டம் மட்டும் அடிக்கடி நிறைய பேர் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்ப வரமாட்டேதான் நினைச்சா திரும்ப வரமாட்டேன். ஒரு தடவை அது கூட ஏதோ இதுல பார்த்த மாதிரி இருக்கு. இது மட்டும் மத்த எல்லாமே அந்த ரஜினி டைலாக் தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த காளி டைலாக் தான். சார் காளி கை 2 கையோ 2 காலு இருந்தாலும் பழைக்க மாட்டேன். அது இந்த மமிதா அவங்க வந்து இந்த கோக்கு, அது என்ன நான் பார்த்தது இல்ல. நான் அது பரோட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோக்கு பெப்சி அந்த மாதிரி ஏதாவது குடிக்க, அந்த மாதிரி ஜூஸ் குடிப்போம் தான். அது அதுல என்ன இருக்கு? அது அந்த பரோட்டா அப்படின்னு சொல்றதுதான் காமெடியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பரோக்கோ அப்படின்னு சொல்லலாமா, இல்ல கோக்கு பரோ எப்பயாவது குழப்பியாவது சொல்லலாம். அது ஏதோ அந்த கொக்கோ கோலாக்கு ஆடு வந்து இப்படி ஏதோ காம்பினேஷன் பண்ணி பண்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், கொக்கோ கோலா விற்கிறீங்கன்னா அப்போ பரோட்டாவும் வாங்கி கொடுக்கணும்.
அப்பதான் கோகோ கோலா வாங்கினா வாங்குவேன். பரோட்டா உங்களுக்கு ஃப்ரீ. அப்படின்னு இந்த கடையில சொல்லி போய் வாங்கிக்கங்க சொல்லுங்க, பிச்சுக்கிட்டு ஓடும். ஆமா. இல்ல பரோட்டா வாங்குறவங்களுக்கு கோக் ஃப்ரீன்னு வைங்க. அப்படிதான் பண்ணணும். லீடர் இது வந்து எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. இல்ல நல்லா நாங்களும் இருந்துச்சு அதை உண்மையிலே. ஏட் பண்ணியிருந்தோம். உண்மையாவே எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது இப்போ அது பார்க்கும்போது. இது லீடர் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்துச்சுன்னா மேபி ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இது 2வது படமா வரப்போய் தான் ஃபர்ஸ்ட் அது நம்ம அப்படி அப்படி பார்த்துட்டு இது ஆமா நமக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஆமா அப்பா ஆமா சூப்பரா இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.